இந்த நாளில் நடந்த 3 முக்கிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். முதலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் ஆட்டோ மீது மோதிய லாரி அதை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்றதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தனியார் காலனி ஆலை பேருந்தின் மீது பைக் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் நல்வாய்ப்பாக 23 தொழிலாளர்கள் உயிர் தப்பியுள்ளனர். தொடர்ந்து சென்னை தாம்பரம் அருகே பட்டாக்கத்தியுடன் புத்தாண்டு கொண்டாடி ரீல்ஸ் வெளியிட்ட 2 சிறுவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முதலில் பெருந்துறை அருகே பேருந்து கவிழ்ந்து 6 பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே குடும்பத்துடன் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக சென்றபோது பேருந்து சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்திலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்ற இந்த பேருந்து லாரியை முந்தி செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்தவர்களில் 6 பேர் காயமடைந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. காரைக்கால் மீனவர்கள் 11 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களையும் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் 2 பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் காங்கிரஸ் தொண்டர் உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் பெலாரியில் 2 பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காங்கிரஸ் தொண்டர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெலாரி மாவட்டம் அவம்பாவி பகுதியில் எம்எல்ஏ ஜனார்த்தன ரெட்டி வீட்டின் அருகே வால்மீகி பேனர் வைப்பதில் 2 பிரிவினர் இடையே தகராறு ஏற்பட்டு வன்முறையாக மாறியது. இதனால் ஒருவருக்கு ஒருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதில் ஜன்னல் கண்ணாடி சேதமடைந்ததுடன் கற்கள் ஆங்காங்கே சிதறி போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் காங்கிரஸ் தொண்டர் ராஜசேகர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிரிழந்த நிலையில் மற்றொரு தொண்டர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக எம்எல்ஏ ஜனார்த்தன ரெட்டி, முன்னாள் அமைச்சர் ஸ்ரீராமுலு உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை அருகே பைக் மோதி தனியார் பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பைக் மோதி தனியார் காலனி ஆலையின் பேருந்து தீப்பற்றி எரிந்து விபத்திற்குள்ளானது. பேருந்தில் பயணித்த ஊழியர்கள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் பைக்கில் சென்ற திருக்கோவிலூரைச் சேர்ந்த தனுஷ் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைத்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் பெண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பிய முன்னாள் காதலன் கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் சிக்கமகளூருவில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு சமூக வலைதளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து பதிவிட்டதற்காக முன்னாள் காதலன் அடித்து கொலை செய்யப்பட்டார். மஞ்சுநாத் என்ற இளைஞர் அந்த பெண்ணை காதலித்து வந்த நிலையில் திருமணம் நிச்சயமான பிறகு அந்த பெண் அவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார். இந்நிலையில் வாழ்த்துச் செய்தி வெளியிட்ட பிறகு அந்த பெண்ணின் சகோதரர் நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆகியோர் சேர்ந்து தாக்கியதில் மஞ்சுநாத் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போடிமெட்டு மலைச்சாலையில் மழையால் மண் சரிவு ஏற்பட்டு கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிமெட்டு மலைச்சாலையில் தொடர் மழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. போடிமெட்டிலிருந்து கேரளா பூப்பாறை செல்லும் பகுதியில் மண் சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போடிமெட்டிலிருந்து 3வது கொண்டை ஊசி வளைவு அருகே மரங்கள் சாய்ந்து கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை தற்காலிகமாக சீர் செய்தனர்.
10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறிய பாறைகள் உருண்டு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்த நிலையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்ல போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை அருகே வீட்டிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததில் திமுக பிரமுகர் மனைவி உடல் கருகி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீட்டுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததில் திமுக பிரமுகர் மற்றும் அவரது மனைவி உடல் கருகி உயிரிழந்தனர். பக்கிரிப்பாளையம் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக வார்டு தேர்தல் பொறுப்பாளர் சக்திவேல் என்பவரது முதல் மனைவி தமிழரசி 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த நிலையில் தனது 2வது மனைவி அமிர்தம் என்பவருடன் கீற்று கொட்டகை வீட்டில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் வீட்டை வெளியில் பூட்டிவிட்டு தீ வைத்தனர். இதில் சக்திவேல் அவரது மனைவி இருவரும் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே 70 வயது மூதாட்டியை அடித்து கொலை செய்ததாக முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 70 வயது மூதாட்டி தலையில் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரவானத்தம் கிராமத்தில் வசிக்கும் ராஜேந்திரன் என்பவரது மனைவி வள்ளிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கன்னியம்மாள் என்ற மூதாட்டிக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வள்ளியை பார்க்க கன்னியம்மாள் அவரது வீட்டிற்கு சென்றபோது ராஜேந்திரன் மாத்திரை உட்கொண்டது குறித்து கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் அடுப்பு ஊத பயன்படும் ஊதாங்குழல், இரும்பு பைப்பை கொண்டு கன்னியம்மாளின் தலையில் கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கன்னியம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரனை கைது செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்டோவை லாரி 2 கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்துச் சென்றதில் ஆட்டோ ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூரில் ஆட்டோவை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரி இழுத்து சென்ற சம்பவம் பதைப்பதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹமீர்பூரில் வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி முன்னால் சென்ற ஆட்டோ ஒன்றின் மீது மோதியது. இதில் லாரி சக்கரத்தில் சிக்கிக் கொண்ட ஆட்டோவை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் தரதரவென லாரி ஓட்டுநர் இழுத்து சென்றார். இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் அதில் பயணம் செய்த 2 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் லாரியை அங்கேயே விட்டுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். பொள்ளாச்சியில் காணாமல் போன ஒரு இளைஞர் கரூரில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சித்தப்பாவுடனான கள்ளக்காதலை கண்டித்ததால் மனைவி போட்ட மர்டர் பிளான் இது. அந்த கூட வேற 2 பேர் அவரோட எப்படி வந்து இதெல்லாம் இருக்கலாம்னு எனக்கு ஒரு இது கைரக 3 பேரோடதா எதுக்காக அப்படி போட்டிருக்க? பின்னாடி நிக்க முன்னாடி நிக்க இங்க பாரு. கட்டம் போட்ட டிசைனில் சுடிதார் அணிந்து அப்ராணியாக நடந்து வரும் இந்த பெண்மணிதான் கட்டிய கணவனை குத்திக் கொன்று தண்டவாளத்தில் வீசிய கொடூர மனைவி. முன்னாடி நிக்க வீட்டை சுற்றி போட்டோ பிரேம், கைரேகையால் காதல் சின்னம், அந்த 10க்கு 10 அறையில் குட்டி கிடந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் வெட்டி கூறு போட்டிருக்கிறார் இந்த அம்மணி. இவை அத்தனைக்கும் காரணம் கள்ளக்காதல். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள பொள்ளாச்சி செய்தியாளர் நடேசனுடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். மதுரையைச் சேர்ந்தவர் தேவா என்ற ரிதிஷ். 27 வயதான இவர் ஒரு கூலி தொழிலாளி. இவருக்கு இந்திராணி என்ற 26 வயது பெண்ணுடன் திருமணமாகி 3 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. தற்போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தாமரைக்குளம் பகுதியில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான்
கடந்த 26ஆம் தேதி அன்று தேவா காணவில்லை என கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த வழக்கு பதிந்த போலீசார் தேவாவின் மனைவி இந்திராணியை தொடர்பு கொண்டு விசாரித்தனர். அதில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு நடக்கும் என்றும் அப்படி நடந்த சண்டையில் வீட்டை விட்டு வெளியே சென்ற தேவா மீண்டும் வரவில்லை என்றும் கூறியிருக்கிறார் இந்திராணி. தொடர்ந்து போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து சென்றது தெரிய வந்தது. அந்த ஆம்புலன்ஸின் பதிவு எண்ணை வைத்து சோதித்ததில் அது கரூரைச் சேர்ந்தது என்றும் கண்டறியப்பட்டது. இதனிடையே போலீசார் ஆம்புலன்ஸ் குறித்து விசாரணை செய்யும் தகவல் தேவாவின் மனைவி இந்திராணிக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே காவல் நிலையத்திற்கு சென்று கணவனை நான் தான் கொன்றேன் என்று பகீர் கிளப்பி சரணடைந்திருக்கிறார் இந்திராணி. இது தொடர்பாக போலீசார் இந்திராணியிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் அந்த கொடூர கொலையின் பின்னணி வெளிவந்தது. 26 வயதாகும் இந்திராணி ஒரு MCA பட்டதாரி. இவருக்கும் இவரது தாயாரின் தங்கை கணவர் சித்தப்பா முறையாகும் வினோத்குமார் என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. 41 வயதான வினோத்குமார் கரூர் ஹோட்டலில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வந்துள்ளார். இருவருக்கும் தந்தை மகளான உறவு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கள்ள உறவாக மாறியிருக்கிறது. இதனால் தேவா வீட்டில் இல்லாத நேரத்தில் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இருவரும் சித்தப்பா மகள் உறவு என்பதால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. ஒரு கட்டத்தில் இந்த மொத்த உண்மையும் தேவாவுக்கு தெரியவர இருவரையும் கள்ளக்காதலை கைவிடும்படி கண்டித்திருக்கிறார். ஆனால் கண்டிப்பு என்ற வார்த்தையே கள்ளக்காதலுக்கு பிடிக்காதல்லவா? அதனால் கட்டிய கணவனின் கதையை முடிக்க திட்டம் போட்டிருக்கிறார் இந்திராணி. அதன்படி சம்பவத்தன்று இரவு கள்ளக்காதலனும் சித்தப்பாவுமான வினோத்குமாரை அடியாட்களுடன் வீட்டிற்கு வரவழைத்து தேவாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது தகராறாக மாற அந்த கும்பல் கத்தியால் குத்தியே தேவாவை துடிக்க கொன்று போட்டிருக்கிறது. இவர்கள் வரும்போதே கையோடு கரூரில் இருந்து ஒரு ஆம்புலன்ஸுடன் வந்துள்ளனர். அந்த ஆம்புலன்ஸில் சடலத்தை ஏற்றிக்கொண்டு கரூர் அருகே உள்ள தண்டவாளத்தில் வீசி ரயில் மோதி இறந்தது போல சித்தரித்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தண்டவாளத்தில் இருந்து சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்து கள்ளக்காதலனான சித்தப்பாவுக்காக கட்டிய கணவனை கொன்ற பட்டதாரி மனைவி இந்திராணியை கைது செய்துள்ளனர். மேலும் இந்த கொலையை முன்னின்று செய்த கள்ளக்காதலன் வினோத்குமாரையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் ஒருவரையும் வலைவீசி தேடி வருகின்றனர்.